வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 5 நாள் 2 வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 13, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தேடி போனால் விலகி போகும், விலகி போனால் தேடி வரும். நல்லூர் வட்டத்திற்கு விகடன் விருது. 25 ஆண்டுகளாக நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர் விருது, லட்சிய ஆசிரியர் விருது, கல்விக்கோயில் விருது, கலாம் ஜோதி விருது, கலாம் பாசறை விருது என 2000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு லட்சிய சமுதாய கட்டமைப்பில் தலைமை பொறுப்பேற்க தயாராகுங்கள் என்ற கலாம் ஐயாவின் அன்பு கட்டளையை வாசகமாக கொண்ட விருதுகளை வழங்கி வருகிறது. 25 ஆண்டுகளாக பல்வேறு விருதுகளுக்கு அழைப்பு வந்த போதிலும் நல்லூர் வட்டம் அவைகளை உறுதியாக தவிர்த்து வந்துள்ளது. ஆனால் பிப்ரவரி 14 சனிக்கிழமை மாலை கலைவாணர் அரங்கத்தில் வழங்கப்படவிருக்கும் விகடன் விருதினை ஏற்றுக்கொண்டு 25 ஆண்டு தொடர் பணியினை திரும்பி பார்த்ததில் உருவான காணொளி இதோ உங்களுக்காக. கலாமும் காந்தியும் பாரதியும் விவேகானந்தரும் மட்டுமல்ல, இன்னும் பல மக்கள் தலைவர்கள் கனவு கண்ட மகத்தான இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியும். ஆம், மக்கள் சக்தியால், மக்களால், மக்களுக்கான அப்படிப்பட்ட இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியும். தேவை என்னவென்றால், முற்றிலும் தன்னலமற்ற அர்ப்பணிப்புள்ள மனிதர்களை கண்டறிந்தும் உருவாக்கியும் ஒருங்கிணைக்கும் திறன் படைத்த பொறுப்பாளர்கள். இப்படிப்பட்ட பொறுப்பாளர்களை நல்லூர் வட்டம் தமக்கே உரிய தனித்துவமான செயல் திட்டங்களான இல்லம் தேடி உள்ளம் நாடி, தினசரி, வாராந்திர, மாதாந்திர, வருடாந்திர முறையான சந்திப்புகள், பயிற்சி முகாம்கள், 100 துறைகளின் மூலமாக களப்பணிகள் இவைகளை கொண்டு 2000த்தில் தொடங்கி இன்று 2025 வரை தமது 25வது ஆண்டில் நல்லூர் வட்டம் இந்தியாவின் ஒற்றுமையை பலமிழக்க செய்து வரும் சர்வ வல்லமை படைத்த சக்தியாக கட்சி, மதம், ஜாதி, கல்வி, பொருளாதாரம், பாலின வேற்றுமை இவை எல்லாவற்றிற்கும் காரணமான சுயநலம் ஆகியவை வியாபித்துள்ள சமுதாயத்தில் இத்தடைகள் அனைத்தையும் உடைத்து இன்று 25 பொறுப்பாளர்கள் ஒன்றிணைந்து 100 துறைகளின் மூலம் 40 மாவட்டங்களில் லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்தி வருகிறார்கள். ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது என்ற கருத்தையும் உடைத்து நொறுக்கி தமிழகம் மட்டுமல்ல, கர்நாடகம், துபாய் ஆகிய இடங்களில் இருந்தும் அந்த 25 நபர்கள் நாள்தோறும் காலை எழுந்தவுடன் அல்ல, இதற்காகவே அதிகாலையில் எழுந்து 5:55 மணிக்கு தொடங்கி 7:30 மணி வரையிலும் மற்றும் துறை வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் இணைய வழியாக சூரிய கதிர்வீச்சு போல நல்லூர் வட்டத்தின் ஒவ்வொருவர் மீதும் கவனத்தை செலுத்தி ஒவ்வொருவரையும் பொறுப்புமிக்க மக்கள் வழிகாட்டியாக, மக்களை வழிநடத்துபவர்களாக உருவாக்கி வருகிறார்கள். இவர்களில் மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர், அனுபவம் மிக்க பெரியவர்கள், சமூக பிரமுகர்களும் உண்டு. நல்லூர் வட்டம் முற்றிலும் தனித்துவமானது. மனிதர்கள் ஒன்றுபட்டே வாழ என்ன பண்புகள் தேவையோ அப்பண்புகளே நல்லூர் வட்டத்தை வழிநடத்தி வருகின்றன. நல்லூர் வட்டத்தில் எந்த தனி மனிதரும் அத்தியாவசியமானவர் இல்லை, மாறாக ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். நல்லூர் வட்டத்திற்கு தலைவர்கள் கிடையாது, பொறுப்பாளர்கள் உண்டு. உறுப்பினர் படிவம், கட்டணம், அடையாள அட்டை என்று எதுவும் இல்லை. நன்கொடை வசூலிப்பதில்லை, வங்கி கணக்கு இல்லை. ஆகவே நல்லூர் வட்டம் பதிவு செய்யப்படவில்லை, அதற்கான அவசியமும் இல்லை. அருகில் வந்த மக்களிடையே உறுதியான நம்பிக்கையை உருவாக்கி விளம்பரமின்றி தமக்கே உண்டான தனித்துவமான முறையால் நல்லூர் வட்டம் பீடு நடை போட்டு முன்னேறி வருகிறது. தமிழகத்தில் உருவாகி வருகிறது லட்சிய சமுதாய வலுவான கட்டமைப்பு. பிப்ரவரி 13 அரியக்குடி அரசு பள்ளி மாணவர்களின் விகோ சேட்டிலைட் விண்ணில் ஏவ தயாராகிறது. சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கடந்த 1 ஆண்டாக ஆய்வு செய்து வந்த விவசாயத்துக்கு உதவும்படியான விகோ சேட்டிலைட் விண்ணில் செலுத்த பிப்ரவரி 13க்கு அரசு அனுமதி அளித்த நிலையில் காலை 9 மணிக்கு விண்ணில் செலுத்த
அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக இச்செயற்கைக்கோள் ஆய்வுக்குழுவின் தலைவரும் நல்லூர் வட்டத்தின் சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளருமான விஷ்ணு தெரிவித்தார். விகோ சேட்டிலைட் விண்ணில் செலுத்தும் முயற்சிக்கு சந்திராயன் திட்ட வெற்றி நாயகன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை வாழ்த்து. வணக்கம், நான் மயில்சாமி அண்ணாதுரை. இன்னைக்கு டெல்லியிலிருந்து பேசுகிறேன். அரியக்குடி மாணவர்கள் அவர்களுடைய பெரும் முயற்சியில் ஒரு சிறிய செயற்கைக்கோள் ஒன்று விண்ணில் அனுப்புவது, அது ஒரு பலூன் மூலியமாக அனுப்புகிறாங்க. அதற்காக பெருமுயற்சி எடுத்திருக்காங்க. அதற்கு பலரும் உதவி இருக்காங்க. ஆசிரியர்கள், தன்னார்வம் நிறுவனங்கள் அப்படின்னு மிக சிறப்பாக அமைச்சிருக்காங்க. சிக்கனமான முறையில் இந்த செயற்கைக்கோள் செஞ்சிருந்தாலும் இது அரசு பள்ளி மாணவர்களுடைய கூட்டு முயற்சி. எனக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்திலிருந்தே சிறு விதையாக அவங்க மனதில் தோன்றினதை ஒரு கூட்டாக குழுவாக சேர்ந்து மாணவர்கள் செஞ்சுருக்காங்க. ஆசிரியர்களும் அதற்கு உதவி இருக்காங்க. நான் அவங்களோட பேசியிருக்கேன். இது அனுப்பும் பொழுது நானும் கலந்துக்கலாம்னு நினச்சேன், ஆனால் முடியாத காரியம். இப்போ நான் டெல்லியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு எனக்கு. அதனால் வர முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய பள்ளி மாணவர்கள், தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் இதை எடுத்து முன்னெடுத்துட்டு போகும் பொழுது நாங்கள் அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் பல உயரங்களை தொடுவோம் அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்முடைய பள்ளி மாணவர்கள் உலக அளவில் சதுரங்கத்தில் வர்றாங்க. அறிவியலும் வரணும்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கோம். அதற்கான பல முனைப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி தானாக வந்ததாக இந்த குழந்தைகள் செஞ்சிருக்கிறது ஒரு மிகவும் மிகவும் பூரிப்பாக இருக்கு எனக்கு. எப்படி சொல்றேன்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய மனது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சிறப்பான வெற்றி அடையுங்க. இது உங்களுக்கு எல்லாருக்கும், மாணவர்களுக்கு ஒரு முதல் படி. இங்கிருந்தும் நீங்க போகக்கூடிய உயரங்கள், நான் திரும்ப திரும்ப சொல்வது, உங்களுடைய உயரங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அடையக்கூடிய இந்த விகோ சேட்டிலைட் உயரம் நாளைக்கு நீங்க எங்க போக போறீங்க அப்படிங்கிற ஒரு சிறு அடையாளம் நினைக்கிறேன். இன்னும் மேலே மேலே நீங்க போவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஊடகம் எடுத்துக்கொண்டு சரியாக காமிக்கணும். அரசு பள்ளி சோடை இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மிக 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 மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைய செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கு இன்னைக்கு உதவுற மாதிரி நிறைய பேர் உதவி காத்துட்டு இருக்காங்க. திரு விநாயகம், சென்னை சில்க்ஸ் போன்றவர்கள், சக்தி நிறுவனத்தினுடைய இருக்கிறவங்க, அது மாதிரி பலரும் கூட, அக்னி ஸ்டீல்ஸ் திரு தங்கவேல் அவர்கள், அப்படி நிறைய பேர் இதுக்கு உதவுறதாக எனக்கு தெரியும். இன்னும் உதவுவாங்க. நிறைய செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உதவுவதற்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க. நன்றி. தென்காசியில் மேலும் 2 பள்ளிகளில் 15 மாணிக்க மாணவர்கள். தென்காசியில் ராமசாமி பிள்ளை மேல்நிலைப்பள்ளி இளஞ்சி மற்றும் பாளையம் பொன்னுசாமி நாடார் PAPN அரசு மேல்நிலைப்பள்ளி ஆவுடையானூர் ஆகிய 2 பள்ளிகளில் மாணிக்க மாணவர் தரிசன கலந்துரையாடல் நடைபெற்றது. நல்லூர் வட்டம் பாலு, கலாம் ஜோதி மாணவர் வாசு இருவரும் இதில் கலந்து கொண்டனர். ராமசாமி பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் 6 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். அப்பள்ளியானது கல்வி கோயிலுக்கான தகுதிகளான சுற்றுப்புற தூய்மை, ரம்மியமான சுற்றுப்புற சூழல், மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் ஓவியங்கள் உட்பட எண்ணற்ற வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடக்கத்தில் தலைமை ஆசிரியர், பள்ளி கல்வி சங்கத்தின் செயலாளர் ஆகியோரை சந்தித்தனர். 2வது பள்ளியான பாளையம் பொன்னுசாமி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் 9 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். ஒட்டுமொத்த நிகழ்வின் பின்னூட்டத்தின் போது மாணவன் கிரீஷ்குமார், இந்த சமுதாயத்தின் என்னால் மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் சோமசுந்தரம், அவரது மனைவியார் திருநெல்வேலி மண்டல பொறுப்பாளர் வெங்கட் ஆகியோர் உடனிருந்தனர் என்று தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் காயாரோகணம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.